தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர்த்தொட அனுமதிப்பேன். அனுமதி 31. அன்று தனது தந்தையின் உயிர்த்தோழரும் மருத நாட்டின் மாவீரருமான மருதநாயகம் மெல்லமாய் வருந்திய குரலில் உரைத்த மொழிகள் கேட்ட இளவரசியின் விழிகள் சுருங்கின. என்னை காக்கவா உயிரை பணயம் வைத்துள்ளாரா மன்னர்? அப்படித்தான் எண்ணுகிறேன் குழந்தாய். ஏனெனில் அன்று உனது பிறந்த நேரம் வைத்து எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கணக்கிட்டு கூறும் கம்பளத்தாரிடம் உன்னை தொடரும் ஆபத்துக்கள் குறித்தும் திருமணம் மற்றும் மணவாழ்வு குறித்தும் கேட்டபோது அவர் கூறியதாவது: இன்னும் ஒரு திங்கள் காலம் மருதத்திற்கே போராட்டமான காலமாகும். அதுவும் இளவரசியாருக்கு மனப்போராட்டங்கள், எதிரிகள் தொல்லை மிகவும் அலைகளிக்கும். எனினும் எதையும் தாண்டும் வல்லமை இப்பெண்ணரசிக்கு உண்டு என்றவர் இவள் மருதத்தை மட்டுமல்ல, இப்புவியையே ஆளும் வல்லமை கொண்டவள், தெய்வத்தன்மை கொண்டவள். அந்த 7 புவனங்கள் ஆளும் தேவியின் வடிவம் இவள். காலங்கள் தாண்டியும் இவளின் புகழ் நீடித்து நிற்கும் என்று பலவாறாக சிலாகித்தார் குழந்தாய். வெற்றிவேந்தனுடன் மனநாள் குறிக்க வேண்டும் எனவும் சில கணங்கள் ஆழ்ந்து யோசித்து அவர் வரைந்திருந்த கட்டங்களை பார்த்தவர் தலையசைத்து, ஈசனைப் போல ஆற்றல் கொண்டவனே, இவளின் அருகில் மணாளனாக நெருங்க முடியும். பேரரசின் பெரும் தலைவனே, அவளின் கணவனாக இயலும். ஆனால் அதற்கும் முன்பு ஒரு அச்சுறுத்தல் உள்ளது. வானில் கோள்களின் நிலையில் மாற்றம் வந்துள்ளது. வடதிசையில் வாலுள்ள மீன் ஒன்று புலப்படுகிறது. இது அரச குடும்பத்தை கேடு நெருங்குவதற்கு அறிகுறி. அரசர்கள், வாரிசுகள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நேரம். சில கிழமைகள் வரை இந்த விண்மீனானது நிலை கொண்டிருக்கலாம். அதுவரை எந்த பெரிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் என்றார் குழந்தாய். அதனாலேயே மன்னர் உங்கள் பாட்டனார் எவ்வளவோ வலியுறுத்தியும் கூட திருமணம் பற்றி அமைதி காத்துவிட்டார். இப்போதும் அதனாலேயே போருக்கும் உங்களை அனுமதிக்காமல் தான் முந்திக்கொண்டு வந்திருக்கிறார் எனவும் கலங்கும் கண்களை விரித்து விழித்து சிமிட்டி சரி செய்தவளாய், தந்தையாருக்கு ஏதும் ஆகாது. இந்த களவத்தானின் அழிவை அறிவிக்க வந்த அந்த வால் நட்சத்திரம் தோன்றியதாகவே நாம் செய்து விடுவோம். வீதி வலிமையை நம் மதிவலிமையால் வெல்லுவோம் என உறுதிபட உரைத்தாள் சந்திராம்பிகை. அப்போது உயரமான பனைமரங்களின் உச்சியில் நின்று கோட்டையை கண்காணித்து கொண்டிருந்த ஆட்காட்டிகளின் எச்சரிக்கை சீழ்கை ஒளி சரேல் என்று கிளம்ப அனைவரும் நிமிர்ந்து பார்த்தபொழுது கோட்டையின் மதிர்ச்சுவரில் இருந்து அம்புகளானது இவர்கள் நின்றிருக்கும் இடம் நோக்கி பாய்ந்து வரத் தொடங்கின. தன் இடுப்பில் சொருகியிருந்த கொம்பை எடுத்து உரத்து ஊதியவள், வீரர்களே, கேடயத்தையும் வேல்களையும் கைகொள்ளுங்கள் என்று கூறியவாறு அங்கே மரங்களை கொண்டு வந்து போடும் பணிக்காக நின்று கொண்டிருந்த யானையின் அருகில் சென்று பாய்ந்து ஏறி அதே விரைவோடு தன் வில்லினை எடுத்து அம்புகளை குறிபார்த்து செலுத்த இலக்கை அவை சரியாக சென்று அடைந்ததை அவை பட்ட மனிதர்கள் கத்தும் ஒலி கண்டு அறிய என்றது. கீழே நின்றிருந்த 100கணக்கான வில் வீரர்களும் வேல் வீரர்களும் கேடயங்களால் தம்மை காத்தபடி அம்புகள் வரும் இடம் நோக்கி தம் கைவேல்களை குறிபார்த்து எறிய அவற்றால் தாக்கப்பட்ட களவத்தினர் அலரும் ஒலி பெரிதாய் கேட்டது. மதில் சுவற்றை தாக்க பொறி தயாரித்து கொண்டிருந்த மற்ற வீரர்கள் தமக்கு குறி சிக்கிவிட்டது என்ற குதூகலத்துடன் கல்லினால் செய்யப்பட்ட குண்டுகளை அப்பொறியில் வைத்து மதில் சுவற்றின் மீது குறிவைத்து அடிக்க அதனால் களவ வீரர்கள் தாக்கப்பட்டதோடு சுவரும் சேதமடையத் தொடங்கியது. பல களங்கள் கண்ட முல்லை மனவேந்தன், மருதநாயகம், கரிவென்றார் மற்றும் பல தலைவர்கள், குறும்படை நாயகர்கள் வழிகாட்டலில் 100கணக்கான பொறிகளானவை ஏற்கப்பட்டு தம் தாக்குதலை நிறுத்தாது செய்ய இளவரசியின் ஆணைப்படி குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் ஏறி நின்றவாறு வில்லினாலும் வேலினாலும் தாக்குதலை தொடர்ந்தனர் மருதப்படை வீரர்கள். இளவல் சிம்மவர்மன் சென்ற வேளையில் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் பொங்கி வரும் புதுவெள்ளம் என ஆர்ப்பரித்த நிலையில் நின்று கொண்டிருந்தனர் கொடை நாட்டின் இளவல் சேனை வீரர்கள். சாளுவ கோட்டையை களவத்தினர் தாக்குவதைக் கண்ட வீரர்களின் தோள்கள் தினவெடுத்தாலும் நெஞ்சம் அலைகடலென பொங்கினாலும் தலைவனான தனது வருகைக்காக ஆணைக்காக காத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டவனாய் நுழைந்த வேகத்திலேயே போரின் துவக்கத்தை அறிவிக்கவும் யானையின் தந்தத்தை வைத்து செய்யப்பட்ட துந்துபி எனும் கொம்பு இசைக்கருவியை முழக்க அனைவரும் தங்கள் தலைவனைக் கண்டு புதூரத்தம் பாய்ந்தவர்களாய் வெற்றி வாழ்த்து ஒலி எழுப்பினர். இளவலின் கையசைவில் சடுதியில் அணி சேர்ந்த கொடியேந்திய குதிரை மற்றும் யானை மற்றும் படைத்தலைவர்கள் முன் செல்ல அவர்களை தொடர்ந்து அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த வீரர்கள் மருத எல்லை கடந்து சாளுவ எல்லைக்குள் புகுந்து விரைந்த களவத்தினரின் பாசறையை நெருங்க முற்பட்டனர். அவர்களின் வருகையை எதிர்பார்த்து இருந்த களவப்படையினரும் ஆயிரக்கணக்கில் இருந்தனர். இரு படைகளும் போர்க்களத்தில் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டன.
கொடை நாட்டு யானைகள் அளவிலும் ஆற்றலிலும் பெரியதாக இருந்தால், களவ நாட்டு வீரர்கள் உயரத்திலும் பருமனிலும் வலிமையாயும் பெரிதாய் இருந்தனர். களவத்தினர் உடலால் பலம் என்றால், கொடை மற்றும் மருத நாட்டினர் அறிவினாலும் திட்டமிட்டு குறிவைத்து தாக்குதலினாலும் பலம் பொருந்தியவனாய் இருந்தனர். தேவர்களின் தலைவனாம் இந்திரன் போன்று களிற்றின் மீது நின்று சூரியனை பல திசைகளிலும் தன் கதிர்களை செலுத்துவது போல வந்த இளவலின் யானையானது களவ நாட்டின் காலாட்படையினரை மிதித்து நசுக்கியும் கொன்று குவிக்க, மேலிருந்த இளவலின் அடைமழை போன்ற சரத்தாக்குதலில் கரி மற்றும் பரி மேலிருந்த வீரர்களும் மாண்டு கீழே விழுந்து படை வேளங்களின் காலில் அறைப்பட்டனர். களவப்படையை வழிநடத்தி கொண்டும் சாலுவக்கோட்டையை தாக்கிக் கொண்டும் இருந்த களவத்தின் சேனைத் தலைவனின் பார்வை இளவலின் மேல் விழ, அனைவரையும் உறுதியூட்டும் வண்ணமாய் சூறாவளியாய் சுற்றிச் சுழலும் தன்மையும் குதிரை யானை மீது மாறி மாறி பயணித்து அவன் சிதைக்கும் தங்கள் படையினையும் கண்டவனின் கண்கள் வெறியினால் சிவந்தன. அணியென திரண்டு வந்து சுற்றி வளைத்த காலாட்படையினரை கண்ட இளவல் ராஜசிம்மன் யானையின் மீதிருந்து சறுக்கி இறங்கி தன் இரு கைகளிலும் உரிமைகளை எடுத்து சுழற்றத் தொடங்க, சுற்றி வளைத்த அனைவரும் சுண்ணத்துகளாக காற்றில் பறக்க ஆரம்பித்தனர். அவர்களின் உடலின் பாகங்கள் வெட்டுப்பட்டு ஆங்காங்கே விழ குருதியானது அந்நிலத்தை சிவப்பு சேரண மாற்றத் தொடங்கியது. அவனையே உற்று நோக்கியவாறு தனது தேரை செலுத்தியபடி அருகில் நெருங்கி வந்த களவப்படைத் தலைவன் இப்படைகளின் தலைவனான கொடைநாட்டின் இளவரசன் அவன் என்பதையும், அவனின் தீரத்திலும் அணிந்திருந்த பொன் அணிகளிலும் மார்பில் ஊஞ்சலாடிய தார் எனப்படும் மாலை கொண்டும் புரிந்து கொண்டவனாய், அவனை கீழே விடத்தட்டினால் மொத்த சேனையும் உள்ளத்தால் உறுதி குலைபட்டு விடும் என்று அறிந்து அந்த களவப்படைத் தலைவன் சற்று நேரம் சிம்மனின் கைவீச்சை, உரிமை எனப்படும் சுருள் வாளினின் வீச்சையும் பார்த்து கொண்டே இருந்தான். நேர்வழியில் சென்றால் அவனின் அருகில் கூட நெருங்க முடியாது என்று புரிந்தவனாய் நஞ்சுகள் பூச்சப்பட்டிருந்த நாகச்சரங்களை கையில் எடுத்தான். இளவரசியின் தொடர்ந்த 4 சரத் தாக்குதலிலும் மருதத்தின் சார்பில் இருந்த அனைத்து வீரர்களின் வேல் மற்றும் சரத் தாக்குதல்களிலும் ஈடு கொடுக்க முடியாமல் மதிலை காக்க வந்த களவத்தினர் அனைவரும் வீழ, சற்று நேரம் எந்த தாக்குதலும் இன்றி அமைதியடைந்து ஆளரவமின்றி ஆனது களவத்தின் மதில். சற்று பொறுத்து பார்த்த வீரர்கள் தமது இடையரா தாக்குதல் கண்டு அஞ்சி ஒளிந்து கொண்டனர் போலும் என நகைத்து மகிழ்ந்தாலும், கவனத்தை அங்கே வைத்தபடி கண்காணிக்கும் வேலையை தொடர்ந்து செய்தபடி அகழியை தூர்க்கும் வேலையில் மீண்டும் இறங்கினர் மருதப்படையினர். கிட்டத்தட்ட 3 கயிறு ஆழம் இருந்த அகழியானது வீரர்கள் மற்றும் யானைகள் உழைப்பினால் 1 கயிறு அளவு உயரம் நிரப்பப்பட்டு இருந்தது. களவத்தினரால் அகழியில் விடப்பட்டிருந்த முதலைகள் வீரர்களின் வேல்களுக்கு இரையாகி இரவு விருந்துக்கும் உணவாக பக்குவப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தன. இவ்வாறாக களவக்கோட்டையின் மீதான அரண் தாக்கும் போரானது மருத மன்னரால் துவக்கப்பட்டு 2ஆம் நாள் அவரின் வீர மகளால் வழிநடத்தப்பட்டு ஆதவன் தன் ஒளிக்கதிர்களை குறுக்கிக் கொண்டு மேல் திசையில் மறையத் தொடங்கியதால் தற்காலிக நிறுத்தம் பெற்றதால் படை வீரர்கள் தத்தம் படைக்கருவிகளுடன் பாசறை திரும்பினர். அன்றைய போரில் பெரிதாக சேதாரம் ஏதும் இல்லையெனினும் உடலை வருத்தும் காயங்களும் கடின உழைப்பும் இருக்கவே செய்ய தகுந்த மருத்துவமும் உரமூட்டும் உணவும் வலிமறக்க பானங்களும் மருதத்தின் தலைமை காவல் தலைவர்களால் தத்தம் வீரர்களுக்கு வழங்கப்பட்டன. களவ நாட்டனியரின் அறம்சாரா போர் முறையை அறிந்திருந்த இளவரசி சந்திராம்பிகை ஒற்றர்களை வேவு பார்ப்பவர்களை கவனமுடன் இருக்குமாறு பணித்துவிட்டு அவளின் தந்தை இருந்த படைக்குடிலுக்குள் சென்றாள். அவரின் உடல் சூடானது இடையறாத மருத்துவத்தினால் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்க, இன்னும் 2 நாட்கள் பார்த்து கொண்டு மயக்கம் தெளியவில்லை என்றால் சோலையூர் அனுப்பலாம். அதற்கு முன்பாக அவரை பயணத்திற்கு உட்படுத்துவது புண்களை அதிகம் திறக்க வைத்து கோளாறை அதிகப்படுத்தி விடலாம் என்று தலைமை மருத்துவர் உரைத்ததை ஏற்றுக்கொண்டவள் தன் கையினாலேயே தந்தையாரின் விழுப்புண்களுக்கு மருந்திட்டு தனது கவசத்தை தாண்டி பட்டிருந்த சிறு காயங்களுக்கும் மருந்திட்டு கொண்டாள். பின்னர் அவளுக்கென்று அமைக்கப்பட்ட தனிக்குடலை மறுத்துவிட்டு மன்னரின் அருகிலேயே அமர்ந்தவாறு ஓய்வெடுக்க தலைப்பட்டாள். தனது கருப்பு புறவியில் அமர்ந்தவாறு 2 கைகளாலும் உரிமை எனப்படும் சுருள் வாள்களை சுழற்றி கொண்டிருந்த இளவரசன் ராஜா ஜெயசிம்மவர்மன் களவப்படையினரின் கண்களுக்கு கோடையின் நண்பகலிலும் அனலை கக்கும் சூரியனாகவே தோன்றினான். சூரியன் தன் கதிர்களை 8 திசைகளிலும் இம்மி விடாமல் பரவச் செய்வது போல இளவரின் வாழ்வீச்சும் பரவிச் சுழன்றபடி அருகில் நெருங்கா வண்ணம் தடுத்தது. சேனை தலைவன் வஞ்சனையாக விடுத்த நஞ்சு பொதிந்த நாகச்சரங்களானது சுருள் வாளின் வீச்சில் சுழற்ற பெற்று அவனின் படை வீரர்களையே தாக்கி உயிரிழக்கச் செய்தன. இளவலின் கண்களுக்கு அக்காட்சி தப்பாது பட்டு தன்னை வஞ்சனையால் வீழ்த்த முயலும் எதிரியை உணர்ந்து அந்த அம்புகளை செலுத்துபவனின் மீது ஒரு கண் வைத்தவாறே தன் வேட்டையை தொடர்ந்து கொண்டிருந்தான். அப்போது எங்கிருந்தோ பாய்ந்து வந்த வளைத்தடி எனப்படும் வளரி ஆயுதம் அந்த களவச்சேனை தலைவனின் வில்லை முறிப்பதைக் கண்டவன் கைநொடி பொழுதில் வலக்கை வாளை சுருட்டி அடுத்த நொடியில் தன் இடையிலிருந்த மழு எனப்படும் ஆயுதத்தை அவனின் மார்பை குறிவைத்து வீச, சரியாக இலக்கை தாக்கி அது அவனின் இதய குழாய்களை துண்டிக்க
குருதியானது வெட்டுப்பட்ட இடத்திலிருந்தும் வாயின் வழியாகவும் வெளியேறி அவனை தேரிலேயே சுருண்டு விழச் செய்தது. தங்களின் தலைவன் மாண்டதை அறிந்த களவத்தினர் ஆக்ரோஷ குரல் எழுப்பி இன்னமும் வெறிகுண்டு தாக்க, மருவத்தினர் மற்றும் கொடையினரின் வாழ்வீச்சில் அவர்களின் தாக்குதல் செயலிழக்கப்பட்டு அவர்களின் துணைத் தலைவர்களின் ஆணை ஒளிகளுக்கு கட்டுப்பட்டு தாக்கும் நிலை மாறி உயிர்காப்பு போராக மாறியது. தொடர்ந்த போரானது கதிரவனின் மேல் திசை இறக்கத்தினால் தற்காலிக முடிவுக்கு வர களவத்தினர் பின்வாங்கி கானகத்திற்குள் அமைக்கப்பட்ட பாசறைக்கு திரும்புவதைக் கண்டு கொடை நாட்டினரின் போர் நிறுத்த பறையானது ஒலிக்கப்பட்டது. அன்றைய நாள் போர் நிறைவேறுவதை அனைவருக்கும் உணர்த்தினர். சேனை தலைவனின் மீது வளைத்தடியை சரியான நேரத்தில் செலுத்தி அவனை நிலைகுலையச் செய்தவனை வரவழைத்த இளவல் அவன் மருவத்தின் ஆனைமலை குடியினன் என்பதை அறிந்து ஆச்சரியமடைந்தான். அவனை பாராட்டி பரிசில் கொடுக்க விளைந்தபோது அதை மறுத்த அவன் அவர்களின் இளவரசியின் உயிர் காத்த இளவலை காப்பது தங்கள் கடமை என்று சொல்லியபடி இப்போர் முடியும் வரை இளவலை அரணாய் நின்று காவல் காப்பதாக வஞ்சினம் உரைத்துள்ளதாக சொல்லியபோது இளவலின் இதழ்களில் புன்னகை, மனதில் தன்னை கவர்ந்த கன்னிகை நினைவு. களவத்திற்கு எதிரான போரின் 5வது நாள். கடந்த 3 நாட்களிலும் போருக்கு உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் மறைந்திருந்து தாக்குபவர்களால் அவ்வப்போது ஏதோ சுரங்க வழியாக வருபவர்கள் போல திடீரென வந்து தாக்கியும் இரவு நேரங்களில் தீக்கக்கும் பந்தங்களை வீசி களவத்தினர் படைக்குடில்களை அழிக்க முயன்றதை, ஆயுதங்களாய் களவாட முயன்றதையும் தம் எதிர்த்தாக்குதலாளர்கள் முறியெடுத்தவாறு இருந்தனர் காவலில் விழிப்பாக இருந்த மருதத்தின் வீரர்கள். மறுநாள் பொழுதுகளில் மீண்டும் பல மடங்கு வேகத்துடன் அகழி தோர்த்தலும் கதவை உடைக்க முயற்சிப்பதும் நடக்க 5ஆம் நாள் அகழி நிறைந்து உண்டாக்கிய பாதை வழி சென்று உறுதியான மரங்களாலும் இரும்பாலும் பலம் கட்டி நின்ற காவல் கோட்டையின் மதில் கதவை பெரிய மரங்களால் இடித்து தகர்த்த யானைகளினை செலுத்தி கொண்டு இருந்த நேரத்தில், பொழுது மயங்கி மாலை துவங்கும் நேரத்தில் வெற்றி முரசம் ஒலித்தபடி வீரனொருவன் முன்வர தனது கருப்பு அழகன் புறவில் வந்து இறங்கினான் வீரவேடசேனன். தலைவர்கள் வெளியேறிய நிலையில் தகுந்த தலைவனின்றி இருக்கும் என்று எண்ணிய மருதக்கோட்டையை சுற்றி வளைக்க முயன்ற களவத்தின் குறும்படையை ஓட ஓட விரட்டியதோடு சிக்கியவர்களை எல்லாம் தம் இளைஞர் சேனைத் தலைவர் வெற்றிவேந்தனும் ஆசான் வீரவேள சேனரும் சிதைத்து கடம்பவன காட்டுக்குள் உரமாக புதைத்ததை வேலருடன் வந்த கோட்டைப்படை வீரர்கள் சொன்னதை கேட்ட மருத வீரர்கள் ஆடி பாடி மகிழ்ச்சி கூக்குரலிட்டனர். தன்னையே கேள்வியாய் நோக்கியவாறு பார்த்து கொண்டு இருந்த இளவரசியை நெருங்கி தலை தாழ்த்தி வணங்கிய வீரசேனன் வாஞ்சையுடன் பார்த்தவள், தாங்கள் காம்பு அவிழ்த்ததும் சாளுவக்கோட்டை நோக்கி நண்பரை நாடி சென்றிருப்பீர்கள் என்று நினைத்தேன். அப்படித்தானே உங்களுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு வந்திருந்தேன் எனவும் முருவளித்த வீரசேனன், தாங்கள் தகவல்தான் கொடுத்திருந்தீர்கள் தேவி. நல்ல வேளையாக ஆணையிடவில்லை. நண்பனிட்ட கட்டளை வேறாக இருந்தது. கனப்பொழுதும் நீங்காமல் காக்க வேண்டுமாம் என்றவன் அத்தோடு நிறுத்தி கொள்ள சில கண்ணிமை பொழுதுகள் அமைதியில் கழிய மெதுவாய் கேட்டாள், சாளுவத்தின் நிலை என்ன? தகவல் ஏதும் வந்ததா? சற்றே போராட்டம்தான் தேவி. எனினும் தனித்தே சமாளித்து விடுவார் கோடை நாட்டின் இளவல். அப்படித்தான் தகவல் அனுப்பியிருக்கிறார். களவப்படையானது சாளுவம் நெருங்க இயலாதபடி சுற்றி வளைத்து அரணியிட்டு விட்டாராம். சமரில் கலந்து கொள்ள சாளுவக்கோட்டை படையினரும் வந்துவிட்டனராம். இளவலின் தாக்குதலில் களவத்தின் 3 சேனை தலைவர்கள் மடிந்து விட்டனராம். எனவே விரைவில் களவப்படையினர் அங்கிருந்து பின்வாங்கலாம் அல்லது மொத்தமாக அழிந்துவிடலாம் என்று இன்று தகவல் அனுப்பியுள்ளார் என அப்போது கோட்டை வாசல் அருகே ஏதேதோ அலறனால ஒளிகள் கேட்டு இருவரும் திரும்பி பார்க்க படையினரின் கூக்குரலும் அல்லாட்டமும் அங்குமிங்கும் சிதறி ஓடுவதும் பார்த்து புரியாமல் திகைக்க, அப்போது அங்கே ஓடி வந்த கொடைநாட்டின் வீரனொருவன், தேவியாரே, கோட்டை கதவுகள் நமது யானைகளின் மோதலில் பிளவுற இருந்த நிலையில் படீரென திறந்தன. உள்ளே இருந்து வெறியூட்டப்பட்ட காட்டெருதுகள் நம் மீது பாய்ந்து நம் படையினரை முட்டி வீழ்த்துகின்றன. அவற்றின் சீற்றத்தின் முன் களிர்களும் குதிரைகளும் கூட அஞ்சி அலைபாய்கின்றன எனவும் வீரமுருவலை தன் இதழ்களில் படரவிட்ட இளவரசி சந்திராம்பிகை, ஏறு தழுவுதல் மருதத்தினரின் விளையாட்டாயிற்றே. காலாட்படையின் மற்போர் வீரர்கள் முன் செல்லட்டும். அரணிக்கட்டைகளை எடுத்து தீப்பந்தங்களை கனப்பொழுதில் கொளுத்துங்கள். வேல்கள் அனல்களாக மாறட்டும். எருதுகளை வீழ்த்தவும் கோட்டைக்குள் புகும் நமது வெற்றியின் ஒளியாகவே அவை ஒளிரட்டும். இன்று 3 மாதங்களாக கொடுக்கப்பட்டு வரும் புற்றுநோயை எதிர்க்கும் மற்றும் பரவாமல் காக்கும் சிகிச்சைகளால் சிறிது சிறிதாக நோயின் பிடியிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கும் மகன் பிரபஞ்சவர்மனின் அருகில் அமர்ந்து இருந்தான் ஆதித்வர்மன். நிரஞ்சனா தேவியின் உடல்நிலை காரணமாக 24 மணி நேரமும் உடனிருந்து பார்த்து கொள்ள 3 தாதிகளை வேலைக்கு அமர்த்தியிருந்தான். அதுவும் சிறுவயதிலிருந்தே அவனை வளர்த்து வரும் தாதியோடு மருத்துவம் படித்த செவிலிப்பன் ஒருவரையும் கூடவே இருக்கச் செய்திருந்தான்.
கீமோதெரப்பி எனப்படும் ரேடியோ தெரப்பிகளால் அழிந்த புற்றுநோய் செல்களோடு எலும்பு மஜ்ஜையும் அழிவுபட்டு இருக்கும். எனவே அதற்காக வாரம் ஒரு முறை இரத்த கொடையாளரின் இரத்தத்திலிருந்து மற்றும் மஜ்ஜை எலும்புகளிலிருந்து பிரிக்கப்பட்ட ஸ்டெம் செல்கள் அவனுக்கு ஏற்றப்பட்டன. கீமோதெரப்பி கொடுக்கப்பட்ட முதல் 4 வாரங்களில் அடிக்கடி ஸ்டெம் செல் தெரப்பியும் கொடுக்கப்பட்டது. தன்னார்வ கொடையாளர்களிடமிருந்தும் அவனுக்கு தேவையான எலும்பு மஜ்ஜையானது பெறப்பட்டது. அது எடுக்கும் முறை கொடையாளருக்கு சற்றே வலியினை தரக்கூடியது. அவர்களின் இடுப்பு எலும்பிலிருந்து சிறிய நீண்ட ஊசியால் எடுக்கப்படும். தனது மகனிற்காக இரத்தம் கொடுத்துவிட்டு வந்திருந்த ஆதித்வர்மன் அந்த இரத்தத்திலிருந்து பிரிக்கப்படும் ஸ்டெம் செல்கள் அவனுக்கு செலுத்தப்படும் நேரம் பற்றி கேட்டு அறிந்து கொண்டான். இத்தனை சிறிய வயதில் இந்த மருத்துவங்களுக்கும் பொறுமையாக உடன்படும் தன் மகனைக் கண்டு பரிவும் பெருமையுமாய், "யூ ஆர் அ வாரியர், born டு வின் மை சன்" என்று சொல்லி தோளில் தட்டியவன் அவனின் சிறு முறுவலில் மகிழ்ந்து போனான். தாதிப்பெண் அவனுக்கு பலரசம் கொடுப்பதை பார்த்து கொண்டே இருந்தவன் மாதாந்திர பரிசோதனைக்காக மகப்பேறு மருத்துவரை பார்க்க சென்ற தனது மனைவி இன்னும் வந்திருக்காததைக் கண்டு கடிகாரத்தை பார்த்தான். அவளின் அலைபேசிக்கு அழைக்க அதுவும் எடுக்கப்படவில்லை. அவளிடம் பிரபஞ்சனுக்கு சிறப்பு மருத்துவம் அளிக்கும் சிங்கப்பூர் தலைமை மருத்துவர் லிம் ஹாங்லிங் சற்று முன் வீடியோ கான்ஃபரன்ஸ் தொடர்பில் சொன்ன சிறிய தகவல்களை தெரிவிக்க வேண்டியதிருந்தது. அவனுக்கு இன்னும் அரை மணி நேரத்தில் தொழில் தொடர்பான முக்கிய சந்திப்பு வேறு இருந்தது. பல கோடிகளை லாபமாக தரும் மிகப்பெரிய நகர்குடியிருப்பு உருவாக்கம் ஒரு சர்வதேச கம்பெனியுடன் இணைந்து இன்று ஒப்பந்தம் கையெழுத்திட வேண்டும். மதியத்திற்கு மேல் புதிய கன்சைன்மெண்ட்கள் 4 கிளம்ப இருக்கின்றன. அது தொடர்பான அலுவல்கள் வேறு இருக்கின்றன. இப்போது சில மாதங்களாக ஆதித்வர்மனின் ராஜா ரவீந்திர கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மிகுந்த ஏறுமுகத்தில் இருந்தது. கேரளாவை பொறுத்தவரை மீண்டும் முதலிடத்தை அவர்களின் குழுமம் அடைந்து விட்டதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்தன. போட்டியாக இருந்த ஆர்ஜேவி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பல மாதங்களாகவே இவர்கள் கோரும் எந்த டெண்டர்களிலும் தலையிடுவதில்லை, உள்நுழைவதில்லை. அவர்களை எதிர்த்து வாங்கியிருந்த பல கோடிகள் பெருமானமுள்ள குடியிருப்பு அனுமதி பெற்ற இடங்களில் கூட எந்த புதிய வேலைகளும் தற்போது ஆரம்பிக்கவில்லை. ஆனால் ஆர்ஜேவியின் வேலைகள் இப்பொழுதெல்லாம் தேசிய அளவில் மற்றும் பன்னாட்டு அளவில் விரிந்து கொண்டே சென்று கொண்டிருப்பதாக அவனை பற்றிய இரகசிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த இடத்திலிருந்தே அனைத்தையும் ஆட்டுவிக்கும் வித்தையில் அவன் மன்னனாக இருந்தான். அவன் அமைதியாக வர்கலா, கிளிமனூர் என்று வலம் வந்து கொண்டிருக்க, அவனின் கரங்களோ அவனின் உண்மையான திறமையான அலுவலர்கள் மூலமாக உலகின் எல்லா மூலைகளுக்கும் நீண்டு கொண்டே இருக்கின்றன என்றது கிடைத்த தகவல். அவனுடைய கட்டுமானங்களில் இயற்கை சார்ந்த புதிய புதிய திட்டங்களை அவன் செயல்படுத்தி கொண்டே செல்கின்றானாம். எனவே உலகெங்கிலும் அவனின் பெயர் புகழ் பரவிக்கொண்டு இருந்தது. பல விருதுகளுக்கும் பரிந்துரைக்கப்படுகிறான். மத்திய அரசுடன் இணைந்த ஒப்பந்தப்படி ராஜஸ்தானின் பாலை நிலத்தில் இயற்கையாய் கிடைக்கும் அபரிமிதமான சூரிய சக்தியை மின்சக்தியாக மாற்றும் மிகப்பெரிய பவர் பிளான்ட் நிறுவனம் இன்னும் சில மாதங்களில் ஆரம்பிக்க இருக்கின்றனவாம். மணலுக்கு மாற்றாய் எம்சாண்ட் என்று மாறி பெரும் மலையை இவ்வாறு துகள்களாக்குவது இயற்கைக்கு எதிரானது என்று, அதற்கு மாற்றாக செயற்கை மணல் உருவாக்கம் பற்றி கண்டுபிடிப்பில் சென்னையில் உள்ள அவனின் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டினை சேர்ந்த இளம் பொறியாளர்கள் 75% வெற்றியடைந்து விட்டனராம். அனல் மின் நிலைய கழிவுகள், எஃகு தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் பழைய கட்டிடத்தில் இடிக்கப்பட்ட பகுதிகள் போன்றவற்றை தூள் நிலையில் மாற்றி அவற்றை சரியான விகிதத்தில் கலப்பதன் மூலமாக மணலுக்கு மாற்றாக அதே நேரத்தில் கட்டுமானத்திற்கு உறுதியானதாகவும் தயாராகின்றனவாம். வேலையற்ற வேலை என்று தனக்கு தோன்ற ஜெயவர்மனுக்கோ இதுதான் மிக முக்கியமான வேலையாக தோன்றுகிறது போலும். அதற்கு அவன் செலவழிக்கும் நேரம், பணம் மிக அதிகம். ராஜா ராஜசேகரவர்மன் அமைத்து கொடுத்த தொழில்கள் எல்லாவற்றையும் 8 மாதங்களுக்கு முன்பு அவரின் பெயரில் அமைக்கப்பட்ட ட்ரஸ்டிற்கு மாற்றியவன் அதன் தொழில்களின் வருமானத்தை அறிவியல் சார்ந்த ஏழை மாணவர்களின் படிப்பிற்கு, எதிர்காலத்திற்கு தொழில் தொடங்க ஸ்காலர்ஷிப்பாக கொடுப்பதாக கேள்வி. அவனின் தொழில்கள் கண்ணுக்கு புலப்படா வண்ணம் விரிவடைவதும் அதே நேரம் அது பற்றி பெரிதாக விளம்பரமின்றி நகர்வதும் கூட ஜெயவர்மனிற்கு நற்பெயரை உருவாக்குவதாய் இவனின் தொழில் ரீதியான தொந்தரவுகளை அவன் அமைதியாய் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்று கொண்டிருந்த நிலை மாறி தனக்கென்று ஒரு தனி ராஜபாட்டை அமைத்து கொண்டு புதிய சாம்ராஜ்யமே அமைப்பதாக தோன்றுகிறது. அதே நேரத்தில் இவனின் மறைமுக உளப்படி வேலைகளுக்கு இடமே கொடுப்பதில்லை. அவனின் குடும்பத்தின் பாதுகாப்பை சற்றும் தளர்த்தினான் இல்லை. மகனின் உடல்நிலை பற்றிய கவலை வந்ததிலிருந்து பெரிதாக அவனை அச்சுறுத்துவதும் இல்லை என்பது வேறு. எனினும் அவனின் பாதுகாப்பு நடவடிக்கைகளைக் கண்டு அவ்வளவு பயமா என்னை பார்த்து என்று எண்ணியவன் அறியவில்லை ராஜா ஜெயவர்மன் உள்ள கிடங்கை. அப்போது ஆதித்யவர்மனின் உயர் ரக அலைபேசியானது ஒலிக்க மனைவியின் எண்ணை அதில் கண்டு, பரிசோதனை முடித்ததும் அறைக்கு வராமல் எதற்கு அழைக்கிறாள்
என்று எண்ணியவாறு அழைப்பு எடுத்து பேசியவனின் முகம் கருத்து பின் சிவந்தது. கிளிமணியூரின் அரண்மனை சிவேஷ் குடும்பத்தினரின் வருகையால் கலகலத்து கொண்டு இருந்தது. மதுரையின் மால் வேலை, ஆர்ஜேவி டைல்ஸ் உற்பத்தி தொழிற்சாலை வேலைகளை வெற்றிகரமாக முடித்து ஈஸ்வரகுமார் தன் நண்பன் மற்றும் தங்கையின் பல நாட்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி அன்று காலையில்தான் வந்திருந்தான். இன்னும் ஒரு வாரத்தில் குழந்தை பிறந்துவிடும் என மருத்துவர் குறித்து கொடுத்த நிலையில் விக்கிக்கும் காலாண்டு விடுமுறை சமயமானதால் தாய் மாமனாய் தன் மருமகனை அல்லது மகளை கையில் தாங்க கிளம்பி வந்து விட்டான். தன் மனைவி மாலா மற்றும் விக்னேஸ்வருடன் 7ஆம் மாதம் வளைகாப்பு போட்டு கூட்டிச் செல்ல வந்தபோது திடீரென 3 நாட்கள் மட்டுமே பிறந்த வீட்டில் இருப்பாள் என்று ஜெயவர்மன் தனி குட்டி விமானத்தின் மூலம் சிவப்பிரகாசம் குடும்பத்தினரோடு மதுரை அனுப்பி வைத்தான். அவள் வந்து இறங்கிய போது வரவேற்க அவளுக்கு முன் வந்து நின்று கொண்டிருந்தவனைக் கண்டு அனைவரும் அசந்து போயினர். மதிவதனாவின் பிரசவம் திருவனந்தபுரத்தில்தான் என்று ஜெய் சொன்னதும் அனைவரும் பதில் சொல்ல இயலாமல் திகைக்க தன் சித்தப்பா சித்திக்கும் நண்பனுக்கும் இடையில் சிவேஷ் தான் மாட்டிக்கொண்டு விழித்தான். கணவனும் மனைவியும் இதில் ஒற்றுமையாக இருக்க ஆனந்திக்கு வழக்கத்தை மாற்றுகிறார்களே என்று வருத்தமாயிருந்தாலும் மருமகனின் பேச்சை தட்ட மனமின்றி பிரசவ சமயம் தான் இங்கு கேரளா வந்து தங்கிக் கொள்வதாய் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டார். மதியை அவள் கணவன் மாமியாரை விடவா தான் கவனித்துவிடப் போகிறோம் என்று அவரே சந்தேகிக்கும் வண்ணம் இருந்தது மகளின் புகுந்த வீட்டினரின் அன்பான கவனிப்பு. மகளை பார்வையாலேயே அடைகாக்கும் மருமகனின் எல்லையில்லா அன்பை பல முறை கண்ணார பார்த்தவர்தானே அவர். இன்னமும் 2 தினங்களில் ஆனந்தியும் இங்கே வந்துவிடுவார் என்று எண்ணியவனாய் மனநிறைவாய் தன் தங்கை வாழும் அரண்மனையை சுற்றி பார்வையை ஓட்டினான் சிவேஷ். இன்றே கிளம்பி மதிவதனாவிற்கான உயர்தர சிறப்பு மருத்துவமனைக்கு அருகில் இருக்கும் நட்சத்திர ஹோட்டலை அடைவதாக திட்டம். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. நிறை மாத வயிறுடன் தன் அண்ணி மாலா கைப்பற்றி கொண்டு பேசியவாறே தோட்டத்தை சுற்றி ஆர்வமுடன் நடந்து கொண்டிருந்த விக்கியின் பின்னேயே சென்று கொண்டிருந்த தங்கையை கண்டவன் அவள் கோயில் மண்டபத்தை காட்டி தன் மனைவியிடம் ஏதோ சொல்லிக் கொண்டு இருப்பதை பார்த்துவிட்டு திரும்பி ஜெயவர்மனை பார்க்க யாருடன் பேசிக்கொண்டு இருந்தாலும் தன் நண்பனின் பார்வை மதிவதனாவின் மீதே இருப்பதைக் கண்டு புன்முறுவலுடன் அவன் அருகில் சென்றான். விட்டா ஆண் கடற்குதிரை போல அவளை உன் பாக்கெட்டில் பொதித்து வைத்து நீ பிள்ளை பெற்று படுவாய் போல என்ன பார்வைடா ஜெய். இப்போ எல்லாம் கூலஸ் வேற போடாததால் நீ பார்க்கறது ஊருக்கே தெரியுது என்ற மெல்லிய குரலில் கேலி செய்ய சற்றே முகம் சிவந்தாலும் நொடியில் உணர்வு தொலைத்த முகமாய் இறுகிய குரலில் யாருக்கும் கேட்காதவாறு ஜெயவர்மன், நீ வேற ஏண்டா கால நேரம் இல்லாம என்றவன் சில நொடி பொழுது தயங்கி, ஷிவ் நேற்று கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் திருமலை தப்பிச்சிட்டான். அவனோட அப்பாவோட பழைய ஆட்கள் நண்பர்கள் அவனுக்கு உதவி செய்யிருக்காங்க. நேற்றே மதுரை போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு தனி படை அமைச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. நீ ட்ராவலில் இருந்ததால் உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல என்று சொல்லி கொண்டிருக்கும்போது அவனின் அலைபேசி அதிர அன்னோன் நம்பர் காலிங் என்று வருவதைக் கண்டு ஆதித்வர்மன் ஏன் இந்நேரம் அழைக்கிறான் என்று யோசித்தவனாய் அழைப்பை இணைத்து காதில் வைக்க, ஜேவி உன் பாரியா என்று ஆதித் ஏதோ சொல்லி கொண்டு இருக்கும்போது படார் என்ற ஒலியும் புகையும் அரண்மனை விட்டு சற்று தள்ளி இருந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து வந்தது. அங்கு பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த சிலர் அந்த இடத்தை நோக்கி விரைந்து சென்று ஆராய தலைப்பட்டனர். மழை நேரங்களில் இவ்வாறு ஏற்படுவது இயல்பு. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதில் அலைபேசி கோபுரமும் மின்சக்தி இழந்ததாலோ என்னவோ பேசிக்கொண்டு இருந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டது. சிக்னல் அளவு ஒரு கோடு கூட இல்லை. அப்போது ஜெயவர்மனின் பாதுகாப்பு அதிகாரிகளின் வாக்கி டாக்கி ஒலிக்க எடுத்து பேசியவர், சார் மெயின் கேட்டில் ராஜா ஆதித்வர்மனின் மனைவி ராணி நிரஞ்சனா தேவி வந்திருக்காங்களாம், உள்ள விடவான்னு செக்யூரிட்டி கேட்குறாங்க எனவும் குழம்பினாலும் உள்ளே அனுமதிக்க சொல்லும் விதமாய் தலையசைத்தான் ஜெயவர்மன். நேற்றுதான் பரம்பரை நகைகளை பத்திரப்படுத்தியிருந்த லாக்கரின் சாவியை நம்பிக்கையான ஆளின் மூலமாக ரவீந்திரரிடம் ஒப்படைக்குமாறு அனுப்பியிருந்தான். ஏனோ மனம் நிலை கொள்ளாமல் 2 தினங்களாய் தவித்து கொண்டிருந்ததை அதிகப்படுத்துவது போல திருமலையின் செய்தி வேறு கலக்கமூட்ட மிகுந்த கவனத்துடன் இருந்தவனை ஏதோ நடக்கக்கூடாதது நடக்கப் போகிறது என்று ஆழ்மனதை எச்சரித்து கொண்டே இருக்கிறது. கண்களில் கவனத்துடன் ஓடுபாதையில் வந்து நின்ற ஆதித்தவர்மனின் ஆஸ்டின் காரை பார்த்தவாறு நின்றவனின் பார்வையில் 3 மாத கர்ப்பிணியான ராணி நிரஞ்சனா தேவி மெதுவாக இறங்கி நடந்து வருவது புலப்பட, தனியாக ஏன், எதற்காக இங்கே வருகிறாள்? இவள் வந்தது ஆதித்தவர்மனுக்கு தெரியுமா? அவன் போனில் இதையா சொல்ல வந்தான் என மனதில் பல கேள்விகள் ஒலிக்க எதையும் கேட்க இயலாதவனாய் அவளையே வெறித்து பார்த்தவாறு இருந்தான். ஜெயவர்மனின் அருகில் வந்தவள் கரம் குவித்து, அன்று எங்கள் எல்லோரோட உயிரையும் நீங்களும் உங்கள் மனைவியும் காப்பாற்றினீங்க. உங்களுக்கு நன்றி கூட சொல்லலை. இப்போ பிரபுவின் கீமோதெரபி அப்போ கூப்பிட்ட போதெல்லாம் வந்து போன் மாரோ கொடுத்தீங்களே, நீங்கள் கொடுத்தது யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கீங்க. தற்செயலாக ரிஜிஸ்டரில் உங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு
பின்னே அங்கே ஸ்டாப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்றவள் கரம் குவித்து குரல் நடுங்க. மிகுந்த நன்றி. உங்களுக்கு எப்படி கைமாறு செய்கிறது, என்ன சொல்கிறதுனே தெரியலை. உங்கள் மனைவி என்றவள் சுற்றி பார்ப்பதையும் விழிகளால் மதிவதனாவை தேடுவதையும் கண்ட சிவேஷ் மதியை அழைக்க கோவில் மண்டபத்தின் பக்கமாக நகர்ந்தான். நிரஞ்சனா, டிரைவர், அந்த பழக்கூடையை எடுத்துட்டு வாங்க எனவும் சீட்டில் இருந்த பழக்கூடையை எடுத்து வெளியே வைத்த டிரைவரின் கையில் துப்பாக்கி இருப்பதைக் கண்டு அலறினாள் நிரஞ்சனா. டிரைவராக வந்திருந்தவன் மின்னல் விரைவில் ஒரு குண்டை ஜெயவர்மனை நோக்கி அனுப்பிவிட்டு அடுத்த குறியை மதிவதனா நோக்கி திருப்புவது கண்டு அலறியவள் அதை தடுக்க அவனின் கையை தட்ட முயல அவளை இழுத்து தரையில் தள்ளியவன் அடுத்த குண்டை மதிவதனா நோக்கி செலுத்தியிருந்தான். தன்னை நோக்கி பாய்ந்த தோட்டாவிலிருந்து விலகி குனிந்து தப்பியிருந்த ஜெயவர்மனின் சிறு கைத்துப்பாக்கி தோட்டாவானது அந்த டிரைவர் உருவில் வந்த திருமலை நெற்றி புழைத்தது. அதே வேளையில் தோட்ட வேலை செய்ய பயன்படும் சிறு குத்துப்பாறை ஒன்று அவனின் மார்பை துளைத்து இருந்தது. தன் நண்பனின் மீது துப்பாக்கியை பயன்படுத்தவனை தாக்க கையில் கிடைத்ததை எடுத்து வீசியிருந்த சிவேஷ் மதிவதனாவை தாக்க சீறி பாய்ந்த தோட்டாவை பாய்ந்து உடலில் வாங்கியிருந்தவன் அந்த வேகத்தினால் அருகில் இருந்த மரத்தில் சரியாய் மூதுபட்டு கீழே விழுத்து கிடக்க, அண்ணே, சிவா, ஷிவ் என்னும் குரல்கள் அலறலாய் எழுந்தன. கீழே விழுந்து கிடவனின் வயிற்றில் பாய்ந்திருந்த தோட்டாவானது இரத்த சிதறலை சிறு குளம்போல் நிலத்தில் பரவச் செய்திருக்க அதை கண்டு பதறிய அண்ணியை பார்த்து திரும்பி விழிகளால் வருடி கண்களில் நீர் சொரிய தனது 10 மாத சூழ் வயிற்றை பொருட்படுத்தாது கீழே மண்டியிட்டு அவனை தன் மடியில் தாங்கிய மதிவதனா, அண்ணே என கதறலாய் அழைத்ததில் மூடியிருந்த விழிகள் திறக்க முயன்றன. மரத்தில் மோதியதில் நெற்றியில் அடிபட்டு ரத்தம் வழிந்தவாறு இருக்க மயங்கத் தொடங்கிய கண்களை விழித்து பார்த்தவன் கலங்கிய நிலையில் தெரிந்த மதிவதனாவை பார்த்து, முன்னம் செய்த பிழை இன்னும் சரி செய்தேன் தேவி என்று குளறலாய் ஏதோ சொன்னவாறு மயங்கிவிட அவன் கூறுவது விளங்காமல் விழித்த மதிவதனா இடுப்பு பகுதியில் மின்னல் வெட்டியது போல உணர்ந்தாள். தொடரும்.